அந்த மகா மனிதனுக்கு மனைவியாக வாழ்கின்ற பாக்கியம் கிடைத்ததற்காக நீ சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய வருத்தம் எனக்கு புரியுது. அவருக்கு பிள்ளையாப்பதற்காக நீ சந்தோஷப்பட வேண்டும். தானே கதை வசனம் எழுதி இயக்கி நடித்தவர்கள் எனக்கு அடுத்த தலைமுறையில் 3 பேர். 3 பேரில் ஒருத்தர் மணிவண்ணன், இன்னொருத்தர் ஆர் சுந்தரராஜன், 3வது பாக்யராஜ் அவர்கள். அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, அவர் மட்டும் தானே கதவசனம் எழுதி தானே இயக்கி தானே நடித்தவர். சுந்தரராஜனும் மணிவண்ணனும் கதவசம் எழுதுனாங்க, டைரக்ட் பண்ணாங்க. அவங்களே கதவசம் எழுதி அவங்களே நடித்த படம் எனக்கு தெரிஞ்சு படம் இருக்குமா இருக்கா இல்லை. ஆனால் பாக்யராஜ் ஒருத்தர் தான் அவரே கதவசனம் எழுதி அவரே நடித்து அவரே இன்னும் தயாரித்து இருக்கிறார். அப்படி பண்ணவர். மணிவண்ணன் எங்கள் ஊருக்காரன். மணிவண்ணன் இவங்க எல்லாருமே என்னோட 10 வயசு இருந்தவங்க. பாக்யராஜ், சுந்தரராஜன், மணிவண்ணன் எல்லாமே என்னோட 10 வயசு இருந்தவங்க. எந்த படம் எடுத்தாலும் சரி, எந்த படமே இதுக்கிணையா படம் சொல்லவே முடியாது. அந்த 25 படங்களும் ரத்தனங்கள். அந்த ரத்தனங்கள் வழியாக பாக்யராஜ் என்றென்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருப்பார். அந்த மகா மனிதனுக்கு மனைவியாக வாழ்கின்ற பாக்கியம் கிடைத்ததற்காக நீ சந்தோஷப்பட வேண்டும். என்னுடைய வருத்தம் எனக்கு புரியுது. அவருக்கு பிள்ளையாப்பதற்காக நீ சந்தோஷப்பட வேண்டும். இந்த சூழ்நிலையிலே அவர் நினைவுகளை பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.